இறைமகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்றைய செய்தியானவை, நீதியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நீதியின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது நம் அனைவரின் அன்பின் அடையாளம். ஏனென்றால் இறைவன் அன்பாலே இருக்கிறவர், அன்பை செய்கிறவர், அன்பாலே நிரப்புகிறவர், அன்பை காட்டுகிறவர். பரிசுத்தனாகிய தேவன் நம்மை அன்பு செய்வதாலே இவ்வுலகில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அன்பின் தேவன் நம்மை அன்பு செய்கிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்தது நமக்காகவே. ஏனென்றால் தன்னுடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிற தேவன் அன்பு நிறைந்தவர். பரலோகத் தகப்பன் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை காக்குகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவர் அவரே. ஏனென்றால் உயிருள்ள தேவனாகிய கடவுள் அவர் ஒருவரே. இதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இவ்வுலகில் வாழும் பொழுது மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் இறைவன் நம்மை கைவிடாமல் காக்குகிறார். ஏனென்றால் அவருடைய கரம் தூய்மையின் கரம். யார் நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய கரங்கள் நம்மை தாங்கிக் கொள்ளும். ஏனென்றால் அவருடைய அன்போ பெரியது. பரிசுத்தமுள்ள தேவனாகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவும் காக்கவும் நம்மை வழிநடத்தவும் அவருடைய பரிசுத்தமான அன்பு பெரியது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பிருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், சமாதானம் நிலைக்கும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பில்லாது இருப்பதினால் குடும்பங்களில் அமைதி நிலையாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அனைவரும் அறிய வேண்டும். மக்களே, இதோ இந்த இறைவின் வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் அனைத்து மக்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய அன்பு நிலை நிற்கட்டும். ஆவியானவரே, அனைவர் மேல் அசைவாடுவீராக. இதோ இந்த இரவின் வேளையில் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் கரங்கள் அனைவரையும் தாங்கி பிடித்து அனைவருக்கு அமைதியும் சமாதானத்தையும் நிலைக்கச் செய்தருளும். நீர் யார் என்பதை முழுமையாய் அறிந்து அவர் உன் வழியில் உன் வார்த்தையின்படி வாழ அருள் புரிந்தருளும். இதோ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை நீர் நேசித்து அன்பு செய்ததாலே அவரை நீர் இவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறீர். அதே ஆசீர்வாதத்தை இவ்வுலகில் இருக்கும் உன்னை நாடி தேடி வரும் மக்களை ஒரு பொழுதும் கைவிடாமல் அவ்வாசீர்வாதத்தாலே அவர்களை நிரப்பும். குடும்பங்களில் சமாதானம் நிலைக்கச் செய்தருளும் சுவாமி. ஆமேன்.